நிறைய பேர் நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணவே மாட்டோம். ஆனா எங்கேயோ லாங்ல இருக்கிற விஷயத்த வந்து தேடி போய் பார்ப்போம். யூனிவர்சன் திருவொற்றியூர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அண்ணா நகர் போயிட்டு நைட் பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப ஆசை. நான் ரொம்ப நாளா வந்துட்டு பண்ணணும், அதை போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா நான் அண்ணா நகர் வந்து அடுத்த மாசத்தோட 1 வருஷம் ஆக போகுது. ஆனா இப்ப வரைக்கும் போய் நான் நைட் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. என் பக்கத்துலயே இருக்கு, ஆனா அதை போக மாட்டேங்கிறேன். பட் ரொம்ப லாங்ல இருக்கும்போது நாங்க போகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுவாங்களே யூஸ்வலா நம்ம பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு வேல்யூ தெரியாதுன்னு. அதே மாதிரி இந்த சென்ட் லூக்ஸ் சர்ச் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல ப்ளூ ஸ்டார் சிக்னல் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சர்ச்சை கடந்து தான் நான் தினமும் என்னோட ஆஃபீஸ்க்கு போவேன் வருவேன். ஆனால் ஒரு நாள் கூட போய் விசிட் பண்ணது கிடையாது. இன்னைக்கு என்னமோ எனக்கு இதை போய் பார்க்கணும், இந்த சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கணும்னு தோணுச்சு. 10 வருஷம் ஆக போது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஐடல் வர்ஷிப் பண்ணி நான் எந்த உருவ வழிபாடும் பண்றது இல்லை. ஐ ஒன்லி ட்ரஸ்ட் இன் யூனிவர்ஸ். பட் இன்னைக்கு தான் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு தெரியல, எனக்கு போய் பார்க்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் நான் பின்னாடி ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நைட் பிரியாணியும் நான் இன்னைக்கு போய் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த பிரியாணி சாப்பிட போகும்போது மணி என்ன தெரியுமா, 11:45. இந்த 11:45 என்ஜாய் பண்ணி தனியாக போய் நான் என்னோட பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தேன். பிகாஸ் ஐ ஷுட் நாட் ரிக்ரெட் டுமாரோ. ஏன்னா அண்ணா நகர்ல இருந்தேன், ஆனால் ஒரு நாள் கூட நான் போய் நைட் பிரியாணி சாப்பிடலங்கிற ரிக்ரெஷன் எனக்கு இருந்துடக்கூடாது. லைஃப் இஸ் அன்சர்டன்ங்க. இது ஃபுட்டில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நம்ம பக்கத்தில் இருக்கும் போதே நம்ம அதை வேல்யூ பண்ண கற்றுக்கணும். அது நம்மளை விட்டு ஒரு நாள் தூரமாக போயிடுச்சு, இல்லை நம்ம அதை വിട്ട് ദൂരமாக പോയിട്ടோம் அப்படின்னா ഡിക്രേഷൻ மட்டுം தான் நமக்கு மிச்சமாகும். എന്ത് ചെല്ലക്കുട്ടീസ്, ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലാക്കിക്കോ.